ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் பால் பூரி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பூரினாவே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஸ்வீட்டான பால் பூரினா சொல்லவே வேண்டாம், அவங்க இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். பால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பால் பூரி செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு இந்துப்பு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பால் பூரிக்கு நம்ம எப்போ பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மாவு ஊற வைக்கும் போதே ஒரு 5 பாதாமும் நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிறேன். பாதாமும் 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறட்டும். இப்போ ஸ்வீட் பாலுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 5 முந்திரி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் கசகசை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பாதாம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த 5 பாதாமும் நான் தோல் உரிச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பவுடராக பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுடராக பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கீத்து தேங்காய் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காவும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம பால் பூரிக்கு பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இது கூட 3/4 டம்ளர் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட் பூரிங்கிறதுனால ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 லிட்டர் பாலுக்கு 3/4 டம்ளர் சுகர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்னஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி வச்சுருக்கேன். பூரிக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் மாவை தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இது நான் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிருக்கேன், அப்போ தான் நல்லா பூரி உப்பி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம பூரியை இதில் போட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லா பூரியுமே போட்டு எடுத்துக்கிறேன். எல்லா பூரியும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம பாலில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பால் நல்லா ஆறவும் முன்ன இருந்ததை விட நல்லா திக்காயிடுச்சு. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 லிட்டர் பால் காய்ச்சணும்னா பூரிக்கும் பாலுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பாலில் நம்ம நட்ஸும் தேங்காயும் சேர்த்திருக்கனால இந்த பால் பூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 செகண்ட் டிப் பண்ணா போதும். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பால் பூரி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் பூரி செஞ்சு சர்வ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பால் பூரி செஞ்சு அது ஒரு டிஷ்ஷாக நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.